நீ இப்படி எல்லாம் பேசாத. என்ன இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக இல்லையா? ஓ, உங்களுக்கு இன்னும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்ற முடிவை நான் எப்பவோ எடுத்துட்டேன். என் அப்பா எனக்கு வேற இடத்துல அலையன்ஸ் பாத்துட்டாரு. இந்த விஷயத்தை ஆல்ரெடி உங்க பேரை ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டேனே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லம்மா. சரி, இப்ப நான் சொல்லிட்டேன்ல, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தாரா, அவசரப்பட்டு நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நான் எப்படியும் உன்னை என் பேரன் கூட சேர்த்து வச்சிருவேம்மா. ஏங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? இத்தனை நாள் ஆகாஷ் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நானே அவரை வேணான்னு சொல்றேன். அது புரியாம இப்பவும் உங்க பேரன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வருவேன்னு இன்னொரு தடவை கனவுல கூட நினைக்காதீங்க. தாரா, இங்க பாருங்க, நீங்க என்னதான் மோசமானவங்களா இருந்தாலும் உங்க பேரன் ஆகாஷ் நல்லவரா தான் இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட நான் இப்படி அமைதியா பேசிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போனை வைங்க. தாரா தாரா தாரா, ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத கேளு. என்ன இருந்தாலும் நீதான் ஆகாஷுக்கு பொருத்தமானவ. அதே மாதிரி உனக்கும் ஆகாஷ் தான் பொருத்தமானவன். அதனால இங்க பாருங்க, எனக்கு இந்த பொருத்தம் திருத்தம் எல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு எங்க அப்பாவோட பிரஸ்டீஜ் தான் முக்கியம். அத கலங்கப்படுத்தின உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. எங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கும் வேற ஒருத்தருக்கும் மேரேஜ் ஆக போகுது. அந்த மேரேஜுக்கு கூட தயவு செஞ்சு நீங்க வந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு தடவை உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. குட் பை. இந்த தென்றலாலையும் சாரதாவாலையும் இந்த தாரா கிட்ட எல்லாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கேன். இந்தாங்க உங்க போன். வாங்கக்கா. ஆகாஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். என்னது, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கானா? நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா. நீ ஏன் இப்படி கேட்கிறேன்னு எனக்கு புரியுது சாரதா. நடந்ததெல்லாம் நினைச்சு ஆகாஷ் மனசுடைஞ்சு போயிருப்பான். அதுல இருந்து அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு நாங்களும் தான் எதிர்பார்த்தோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவும் நடக்கல. ஆகாஷ் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டான். காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டான். என் கூட ஜாகிங்லாம் வந்தான். அப்ப கூட நான் அவன்கிட்ட கேட்டேன், தென்றல் உனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறியான்னு. அதுக்கு அவன், அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, தென்றல் எனக்கு கிடைக்க மாட்டாங்கிறத நான் எப்பவோ புரிஞ்சிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நான் தான் இத்தனை நாளா அவ எனக்கு தான் கிடைப்பான்னு குழந்தைத்தனமா யோசிச்சுட்டு இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுப்பான்னா. இனிமே என் மனசுல எந்த குழப்பமும் இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டாமா. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் ஆகாஷ்க்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப என் மனசுக்கு
புதுசா ஒரு தெம்பே வந்திருக்கு. ஏன்னா ஆகாஷ் இவ்ளோ தெளிவா யோசிக்கிறப்ப நான் அவனுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல திரும்ப அவனுக்கு தென்றல ஞாபகப்படுத்த விரும்பல. சரி, நான் வரேன். அம்மா, என்னம்மா எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இல்லம்மா. நான் நேத்து நைட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா. இப்போ நான் புது ஆகாஷ். என்னை பொறுத்த வரைக்கும் சித்து என்னோட அண்ணன். தென்றல் வந்து சித்துவோட ஃபியூச்சர் வைஃப். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கிளியரா இருக்கேம்மா. அதனால இனிமே நீங்களோ சித்துவோ தென்றல் விஷயத்துல என்கிட்ட எந்த வகையிலையும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம்மா. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, வரேம்மா. அப்பா, நீங்களும் ஆபீஸ் வரேன்னு சொன்னீங்களே, வரீங்களா? போலாம். வரேன் மாதவி. வரேன் சாரதா. என்னக்கா, இந்த விஷயத்துல ஆகாஷ் இவ்ளோ சீக்கிரம் தெளிவாவான்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லல? ஆமா மாதவி, நானும் தான்க்கா எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நிஜமா மாதவி. சரி மாதவி, நான் வரேன். சரிக்கா, உடம்பு பாத்துக்கோ. ஏய் நில்லடி. நீ மேல வா. நம்ம பேசுறத இவ்ளோ நேரம் அங்க நின்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க போல இருக்கு. ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேக்குற பழக்கம்தான் நம்ம மாமியாருக்கு ரத்தத்திலே ஊர்ன விஷயமாச்சே. சரியா சொன்னீங்க. நல்ல வேளை இவங்க கவனிச்சது தெரியாம நாம இவங்கள பத்தி தப்பா எதுவும் பேசிக்கல. ஆமா ஆமா. சரி மாதவி, புதுசா என்ன வழக்கம் போல என்கிட்ட வாதம் பண்ணதான் மேல கூப்பிட்டுருப்பாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன். சரியா? சரிக்கா. சொல்லுங்க மாமியாரே, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய், நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த தென்றல் என் பேரனை வேண்டான்னு சொல்லிட்டு உன் பையனை விரும்ப ஆரம்பிச்சுட்டான். அதான் அத ஆகாஷும் ஏத்துக்கிட்டான். பத்தாததுக்கு இப்ப அந்த தாராவும் என் பேரனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா? இது எப்ப நடந்தது? ஐயோ, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. என்னடி நீ நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ரொம்ப திமிரேறி போயிடுச்சா? ஐயோ அத்தை, தென்றல் என் பையனை விரும்பணுங்கிறதையும் அத ஆகாஷ் மனசார ஏத்துக்கணுங்கிறதையும் மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். மத்தபடி தாரா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கறத நான் நிஜமாவே எதிர்பார்க்கல அத்தை. சரி பரவாயில்ல விடுங்க. ஆகாஷ்க்கு வேற ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. அவனை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டு எனக்கு ஆறுதல் வேற சொல்றியா?
என்னத்த நீங்க? நான் என்ன பண்ணேன்? உண்மையை சொல்லணும்னா தாரா இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணமே நான் இல்ல, நீங்க தான். என்னத்த முறைக்கிறீங்க? நான் சொல்றது கரெக்ட் தானே? சும்மா இருந்த தாராவை நீங்க தான் தேவையில்லாம சொரிஞ்சு விட்டு அவளை ஆகாஷ்க்கு கட்டி வைக்கிறேன்னு ஆசைய கிளப்பி விட்டீங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் உருப்படியா பண்ணீங்களா? இல்லையே. ஏய், அத நான் எப்படியே நிறைவேற்றிருப்பேன்டி. ஆனா அதுக்குள்ளதான் நீ உள்ள பூந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. மறுபடி நீங்க ஏன் மேலேயே பழி போடுறீங்க. நான் என்ன சொதப்புனேன்? நீங்க தான் நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் பயத்துல எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்க. மறுபடியும் தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணி நல்லவ மாதிரி டிராமா எல்லாம் போட்டீங்க. அந்த டிராமாவை தென்றல் தான் நம்பலையேன்னு பார்த்தா தாராவும் ஏத்துக்கலையே. எப்படி ஏத்துக்குவா? நீதான் என் பேரனை கட்டிக்க போறேன்னு அவளுக்கு நல்ல ஆசையை தூண்டி விட்டு திடீர்னு அவகிட்ட போய் ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் தென்றல் என் பேரனுக்கு பொண்டாட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ என் பேரனுக்கு 2வது பொண்டாட்டியா வான்னு சொன்னா அவளால எப்படி ஏத்துக்க முடியும்? அவளே ஏத்துக்கிட்டாலும் அவளோட அப்பா எப்படி ஏத்துக்குவாரு? அவர் என்ன ஒண்ணும் இல்லாத மனுஷனா? தாம் பொண்ணோட தலையெழுத்துப்படி நடக்கட்டும்னு வேடிக்கை பாக்குறதுக்கு சிட்டிலேயே பெரிய கோடீஸ்வரராச்சே. அதான் உங்கள மாதிரியே பணத்திமிர்ல கிரிமினலா யோசிச்சு தேவையில்லாம தென்றல கடத்திட்டாரு. அது மூலமா உங்க பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பிருச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, தாராவோட அப்பா தேவையில்லாம தென்றல கடத்தினதுக்கு பதிலா உங்களை கடத்தி இருந்திருக்கணும். ஏய், சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேலாவது எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சமாவது நல்லது நடக்கும். ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்தேன்னு வை, உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு சாவடிச்சிருவேன். மரியாதையே இங்க இருந்து போடி. என்னத்த நீங்க தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு மேல கூப்பிட்டீங்க. இப்ப நீங்களே என்ன போ சொல்றீங்க. ஏன் இப்படி இவ்ளோ குழப்பமா இருக்கீங்க? ஏய், இப்ப நீ போக போறியா இல்லையா? சரி சரி, நீங்க கோவப்படாதீங்க, நான் போறேன். நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் போறேன்னு நினைச்சுக்காதீங்க. தென்றல என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அது சம்பந்தமா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதனாலதான் கிளம்புறேன். ஏய், போடிங்கறல. சரி, நான் வரேன். இவளை இதுக்கு மேலேயே சும்மா விடக்கூடாது. இவளையும் அந்த தென்றலையும் ஒரே நேரத்துல பழி தீக்கணும். அது சீக்கிரமே நடக்கும். நடத்தி காட்டுறேன். அப்பாடா, எப்படியோ மனசுக்குள்ள இருந்த காதல சொல்லி ஜோடி சேர்ந்துட்டீங்க. ஆஹா, அதுவும் ஹீரோ மாதிரி பாஞ்சு ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஹீரோயினை சித்து காப்பாத்திருக்காரு. உடனே இவங்களும் ஐ லவ் யூ சொல்லி ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்றல் சித்து 2 பேரும் காதலுக்கு ரொமான்ஸ் மலையை பொழிச்சிருக்காங்க. என்னோட காதல சொல்றதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கலையே. நீயா? நீதான் ரவுடிங்களை பார்த்தாலே பயந்து ஓடிட்டு இருக்க. நான் சிறுத்தை. நீ சிறுத்தையா இல்ல சிம்பான்சியா? நீங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, விடுங்க. லவர்ஸ் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் எப்ப தர போறீங்க? ஆமா, பொரிதானே, அப்புறமா வாங்கி போட்டா போச்சு. எனது பொரியா? என்ன எலி நடக்கலாம்? சிறுத்தையை ரொம்ப கலாய்க்காத. கங்க்ராட்ஸ் சித்து. தேங்க்ஸ் மேக்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தென்றல். Thank you.
சரி சரி, எல்லாருக்குமே ட்ரீட். ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன ஆபீஸா இல்ல பார்க்கா? பார்த்தா தெரியல, ஆபீஸ் தான். ஷட் அப். என்கிட்டயும் சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. ஒண்ணும் இல்ல மேடம், சும்மாதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். சித்து, கம் டு மை கேபின். மறுபடியுமா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன் சித்து. என்ன சித்து, காலையில ஆபீஸ் அமர்க்கலப்படுது? என்ன விஷயம்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மேடம், என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்ல அத எப்படி சொல்றதுன்னு. எப்படின்னா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியக்கூடாதா? அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. நீங்க கேக்குறத பார்த்தா என்ன சம்பந்தப்படுத்தி பேசிருப்பீங்க போல. அதான் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்களா? அப்படி இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. சித்து, நம்ம ரெண்டு பேரும் எப்படி பழகுறோம்? என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம்? இதெல்லாம் ஒரு ஜாலி சித்து. நானும் ஒரு ஜாலி டைப்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சிவானிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. இல்ல மேடம். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? மேடம் இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம் சொல்றது கேளுங்க. என்னன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்ல மேடம். என்னன்னு சொல்லுங்க சித்து. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க தென்றல். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு மேடம். சொல்லுங்க தென்றல். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன? சொல்லுடி, தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, யாரு என்ன சொன்னாலும் நான் சித்துவை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். வாவ், 2 நாள்ல இவ்ளோ நடந்து போச்சா? ஆமா மேடம். என் மனசுல இருக்கிறத நானும் சித்து கிட்ட சொல்லிட்டேன், சித்துவும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப நாங்க 2 பேரும் லவர்ஸ் ஆயிட்டோம். ஆமா. சித்து, கங்க்ராட்ஸ். Thank you மேம். கங்க்ராட்ஸ் தென்றல். தேங்க்ஸ். சித்துவை என் லவர்னு சொல்லிட்டேன். இனிமே சித்துவ சிவானி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், டீசென்ட்டா நடந்துப்பான்னு நினைக்கிறேன். சரி மேடம், நான் வரேன். யா கேரி ஆன். மேம், நானும் என் கேபினுக்கு போறேன். இருங்க, என்ன அவசரம்? இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நீங்க ரொம்ப அழுத்தமான ஆளுதான்.
சண்டை எல்லாம் போடுறீங்க அம்மா ரவுடிங்கள் எல்லாம் அடிச்சீங்க நான் குத்துனது உங்களுக்கு வலிக்குதா அம்மா உங்க கேபினுக்கு போங்க ஈவினிங் உங்களை பாத்துக்கிறேன் சரி மேடம் போங்க போங்க